Assalamualaikum. Hello everyone. எல்லாருக்குமே ஈத் முபாரக். இன்னைக்கு வந்து ஈத் ஸ்பெஷல் ஹிஜாப் டியூட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஹிஜாப் டியூட்டோரியல் வந்து பிகினர்ஸ் கூட போடுற மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து 4 லேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஹிஜாப் போட போறோம். இப்போ வாங்க நம்ம குயிக்கா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே நான் ஹிஜாப் போடும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு தான் எப்பயுமே நான் பின் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபா நிக்கும். பின் பண்ணும்போது இந்த மாதிரி இன்னொரு லேயர் எடுத்து பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஷேப்பும் கிடைக்கும், நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். இந்த ஹிஜாப் டியூட்டோரியலுக்கு வந்து நான் உள்ளே விட்டு பின் பண்ணுறேன். ஒரு சைடு ஷார்ட்டாகவும் ஒரு சைடு வந்து லென்த்தாக வச்சுக்கோங்க. இப்போ பின்னாடி இருக்கிற கிளாத் எடுத்து இந்த மாதிரி 3 லேயர்ஸ் எடுங்க. நான் வந்து நல்ல ஒரு காட்டன் ஹிஜாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பாஷ்மீனா ஷால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைலுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன லேயர்ஸாக எடுங்க. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து துணி பத்தாமல் போயிடும். இந்த ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் ஹிஜாப் பெருசாகவும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி லேயர்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பின் வச்சு இங்கே பின் பண்ணிடுங்க. சின்ன சைஸ் பின்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது அசிங்கமாகவும் தெரியாது, நம்மளுக்கு பின் பண்ண மாதிரியும் தெரியாது. சேம் டைம் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. ரைட் சைடில் பண்ண மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஹிஜாப் ஸ்டைலுக்கு வந்து இன்னர் கேப் யூஸ் பண்ணலை, ஏன்னா காட்டன் ஹிஜாப்ன்றதால உங்களுக்கு நல்லாவே நிற்கும். லேயர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லென்த்தியாக இருக்கிற சைடில் இருந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போங்க. இந்த ஷார்ட்டாக இருக்கிறது வந்து உள்ளேயே இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு தானாகவே ஃப்ரண்ட்டில் வந்து லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போங்க. நல்ல பெரிய ஹிஜாபாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கிளாத் வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4th லேயரும் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போது இந்த 4th லேயரை பின் பண்ணிடுங்க. ரைட் சைட் பின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைடும் பின் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம பின் பண்ணிட்டோன்னா அந்த லேயர்ஸ் வந்து கலையாமல் இருக்கும். பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி லுக் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த லேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணான்னா நீங்கள் பின்னாடி எடுத்து விட்டுருங்க. பேக் சைட்லேயும் உங்களுக்கு கவர் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இந்த ஹிஜாப் ஸ்டைலில் வந்து ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி பின்னாடியும் சைட்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு லேயர்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஹிஜாப் ஸ்டைல் தான். நீங்கள் ஈத்க்காக கூட இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்கள் காலேஜ் போகும்போதும் ஆஃபீஸ் போகும்போதும் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப குவிக்காக போடுற மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ரண்ட்லேயும் நல்லா உங்களுக்கு வந்து கவர் ஆகுது, பின்னாடியும் உங்களுக்கு நல்லா கவர் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. லேயர்ஸ் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்காதீங்க. 4 லேயர்ஸ் இருந்தாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு மேலே நீங்கள் லேயர்ஸ் எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப புஃபுன்னு தெரியும், நல்லா இருக்காது. இந்த ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹிஜாப் ஸ்டைல்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க ஈத் vlog தான். இன்ஷால்லா சீக்கிரமாகவே போட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.